ஓகே ஆஸ் யூஷுவல் அதே டைலாக் தான். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா லைஃப் அப்டேட்ஸ் நிறையா நடந்திருக்கு. அண்ட் எனக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூடியூப் டைம் அப்படின்னு எனக்கு அலாட் பண்ண முடியல. பட் ஐ நாட் டேக்கன் தி சேனல் ஃபார் கிராண்டட். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக ஒரு சொத்தை வந்து எனக்கு பில்டப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை வந்து நான் எப்பயுமே கிராண்டடாக எடுத்துக்க மாட்டேன். இந்த சேனல் உங்களோடையும் என்னுடைய சொத்து. சைஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து உண்மையாலுமே உணர்றேன். அண்ட் அதை வந்து நான் ரொம்பவே நம்புறேன் அந்த ஒரு கான்செப்ட்ல. ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்காக எதிர்பார்க்குற ஒருத்தராக இருந்தாலுமே அது வந்து நமக்கு பெரிய விஷயம் தான். உங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். நிறையா வேலைகளுக்கு நடுவில் இதை நம்ம வந்து கொடுக்குறோம். லோக்கியோட இன்டர்வியூ அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கோபிநாத் சாரா இல்லை பரத்வாஜ் ரங்கனா அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் ஸ்க்ரீன் பிளே பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதை வந்து ரீட்ரேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கீழே வந்து நீங்கள் ரேசியாக இருக்குன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கோட்லாம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வந்து யாரை ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது. நான் வந்து சொன்னது என்னன்னா, வாட் ஐ மென்ட் வாஸ் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பிளே யூனிக்காக இருக்கும், ரேசியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணுறேன். நான் வந்து சரி தலைவரை வச்சு வேற எந்த மாதிரி எடுக்க முடியும் சொல்லுங்க? அப்படிதான் அவரோட ஃபார்முலாவே அப்படிதான் இத்தனை ஃபேன்ஸை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸையும் ஃபேன்ஸையும் வந்து அவர் கவர்ந்து வச்சிருக்காரு. அவரோட படங்கள் எதுவுமே போர் அடிக்கணும்னு உங்களால் சொல்லிட முடியுமா? ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்ல வந்து அது ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தகவல். எனக்கு வந்து தகவல் தான். நான் லோக்கியோட பக்கத்தில் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஆக்ஷன் கட்டு கால்லாம் பண்ணல. நமக்கு நாம சொல்றது வந்து முக்கால்வாசி உண்மையா வந்திருக்கு. சரிங்களா? ஒரு 5 to 10% அப்படி இப்படி ஆகலாம். ஓகேங்களா? பட் நம்மள ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நம்புவோம். நாம கொடுக்குற அப்டேட்ஸ்னால நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருது. எனக்கு அது புரியுது ஒரு பக்கத்துல இருந்து யோசிச்சா. பட் நான் அவங்களெல்லாம் எந்த விதத்துல ஹர்ட் பண்ணேன் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்மளை பத்தி பின்னாடி பேசுறது, தப்பா பேசுறது, இட்ஸ் ஆல் ரைட். லைக் நடக்கிறதா, எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னா சென்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் இக்னோர் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. நான் அதான் பண்றேன். சரிங்களா? ஒருத்தர் பேசுறது வந்து நமக்கு ரொம்ப நம்மளோட என்ன சொல்றது, நம்ம டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ நாம வந்து அதை கடந்து வரணும். கடந்து வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிளாக் பண்ணிடணும். ஏன்னா அவங்கள நம்ம ஹெல்ப் பண்றோம், அவ்வளவுதான். வேற ஹெல்பிங் தான். அவங்க வந்து ப்ரொஃபைல வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி பிளாக் பண்ணணும்ல, கஷ்டம் இல்லை அவங்களுக்கு, நாமளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்றோம். அது பண்றது பெட்டர். அன்ஃபாலோ கூட பண்ணாதீங்க, பிளாக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாம கொடுக்கறது வந்து நம்மள நம்புறவங்களுக்கு, இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு, அண்ட் தலைவரை வந்து உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு, 100% நேசிக்கிறவங்களுக்கு, அவரோட படங்களை கூறு போட்டு வைக்கிறவங்களுக்கு கிடையாது. ஸோ பேசிக்கலி எனக்கு மற்ற படங்களோட அப்டேட்ஸ் வந்தாலும் நான் அதை பத்தி எதுவும் பேசுறது இல்லை. நமக்கு நம்மளை நம்புற சில நல்லுள்ளங்கள் இருக்காங்க சினி ஃபீல்ட்ல அப்படிங்கிறதுனால மற்ற படங்களோடதும் சிலதெல்லாம் வரும். நானா போய் கேட்கறது இல்லை. ஆனா இப்போ தலைவர் அப்டேட்ஸ் நானே சம்டைம்ஸ் போய் கேட்கறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறதுனால நம்ம அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை. ஐ எம் நாட் அன் அப்டேட் ஜெனரேட்டிங் மிஷின். சம்டைம்ஸ் நம்மளோட பர்சனல் போடுறோம், இல்லை மற்ற கருத்துக்களையும் நம்ம சொல்றோம். நான் சொல்றது ட்விட்டர் ரிப்ளைஸ் மூலமா நான் சொல்றேன். ஏன்னா மேஜரா வந்து ஃப்ரெண்ட் இன்டராக்ஷன் நிறைய வந்து ட்விட்டர்ல தான் நடக்குது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நம்மளோட ஒரு வண்டி அப்படிங்கிறப்போ அதை தாண்டி வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஒரு பைசா அதுல இருந்து நான் வந்து சம்பாதிக்கிற நிறைய பேரே வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்கு. எதையும் எதிர்பார்த்து நான் இதெல்லாம் கொடுக்கல. நான் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை ஒரு ஃபில்டர் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல்லா 100% உங்ககிட்ட சொல்ல முடியல. கன்சிடரிங் த லவ் ஃபார் த டீம் அண்ட் தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ரெஸ்பெக்டிங் தட். பாயிண்ட் வருவோம் நம்ம கூலி. We're just one day away from the trailer. எல்லாருமே வந்து சில பேர் வந்து சில டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தீங்க. இந்த மாதிரி தலைவரோட வில்லனிசம் பார்க்க முடியும்னு நினைச்சோமே, அந்த கதை இல்லையா அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மூவி as Loki said. அதுல வந்து அவர் மெயின் வில்லன் ப்ளே பண்றாரு. அவரை சுத்தி ஒரு 5 கேரக்டர் அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் அது. ஏன்னா எனக்கு இந்த தகவல் ரொம்ப லேட்டா தான் வருது. பட் நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, தலைவரோட ஹவு செக்யூர் ஹிஸ் பர்சனாலிட்டி இஸ் அண்ட் எவ்வளவு கான்ஃபிடென்டான ஆள் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கதையை நரேட் பண்ணி பிடிச்சி போய் அது பண்ணல வேற ஒன்று பண்றோம்னு சொல்லி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒன்று பண்றாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அவரோட தைரியம் ஒண்ணு. ரெண்டாவது லோக்கி மேல இருக்கிற நம்பிக்கை அண்ட் அன்பு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப வளர்ந்து வர நடிகர்களே கொஞ்சம் யோசிப்பாங்க, என்னடா இது நம்ம கிட்ட சொன்னது ஒண்ணு வேற ஒன்று செய்ய போறான்னு சொல்ற, நம்ம அதை எப்படி எடுத்து பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. தலைவர்கள்லாம் எவ்வளவு யோசிச்சாலும் கூட தெரியல. ஸோ லோக்கிக்கு சாய்ஸஸ் பிளஸிங் இருக்கு அப்படிங்கறது நான் வந்து ரொம்ப நம்புறேன் ஊர்ஜிதமா. பட் இந்த படத்தை வச்சு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நமக்கு வந்து தகவல். ஏன்னா 2 வருஷம் ஒரு படத்துல கமிட்டடா இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு மெட்டிகுலஸா அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண அவங்க கிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் நேத்து அனியோட ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு, ஒரு இன்டெலிஜென்டான படமா இருக்கும். ஓகே, என்ன வேணா இருக்கலாம். மேக் பிலீவ் பை இட்செல்ஃப் இஸ் இன்டெலிஜென்ஸ், ஒரு சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான். பட் இன்னைக்கு ஆடியன்ஸ் இன்னும் இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால அவங்கள மிஞ்சின ஒரு விஷயத்த வந்து அவங்க அதில் பண்ணியிருக்கணும். ஓகே, இது ஸ்டோரி வந்து சிம்பிளான ஒரு ஒன் லைனரா தான் இருக்கும்.
பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சில பேர் சைஃபையா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு, சைஃபை எலிமெண்ட் ஒன்று இருக்கு. நவ் கமிங் டு தி ட்ரெய்லர் வந்து நம்ம தகவல் படி ஒரு 2 minutes வரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தகவல் படி. அண்ட் நாகார்ஜுனா சாரோட வாய்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு தான் வந்து தகவல். அண்ட் நேற்று வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்தது. ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எலிமெண்ட்டை வந்து அவங்க ட்ரெய்லர்லேயே கிவ் அவே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. ஆனால் தேங்க்ஃபுல்லி அது இப்போதைக்கு அதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு புதுசாக வந்த தகவல். அண்ட் ஒரு விஷயம், தலைவர் வந்து ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் முடியறதுக்கு முன்னாடி. அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தலைவரோட ரொம்ப ஒரு யூனிக்கான எலிமெண்ட் அதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன். நானுமே உங்களை மாதிரி ரீரெக்கார்டிங்கோட கிரேடிங்கோட இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். அண்ட் பாசஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் சன் பிக்சர்ஸ் ஸ்டுடியோலேயே போய் ஆஃபீஸ்க்கே போய் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணேன், ராப்பகலாக வெயிட் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. தனியாக வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு ஒரு ஹோப் வரல. யாருக்காவது கிடைச்சதுன்னா என்னையும் வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சார், த ஆர்ட் ஆஃப் லவ் இஸ் கிவிங்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஏஜ்னுலாம் எனக்கு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, கொடுங்க. உங்கள் அன்பை வந்து தலைவருக்கு கொடுங்க. அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். இங்கே 13 வருஷமா நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன், ராப்பகல் பார்க்காம. 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சு 3 மணி 3:30 மணி 4 மணி வரைக்கும்லாம் தலைவர் எடிட் பண்ணிட்டு அப்புறம் தான் தூங்கியிருக்கேன். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் தலைவர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்து அந்த ப்ரீஃப் டைம்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் ஃபோரியில் வந்து நான் ராப்பகலாக வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். SSRK கம்யூனிட்டிக்கும் RMM சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும். அப்புறம் நம்மளோட சொந்தமாக நம்ம கொடுக்க வேண்டிய தகவல்கள், நம்ம தலைவரை பற்றி என்னெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமோ, அவரோட குணங்களை பற்றியும் அவரோட செய்த நன்மைகளை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வந்து சேகரித்து கொடுக்கறதுலையும் அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். மெயின்லி அவங்க க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் தான் வந்து மெயினாக இது பண்ணுறாங்க. அண்ட் பழைய காலத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபேன் கிளப்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதுவும் லிமிட்டடாக தான் பண்ணுறாங்க. ஸோ நாம வந்து அந்த ஒரு சாய்ஸை நம்ம வந்து we have to accept it. கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வர வரைக்கும் டிவியில் வந்து மற்றவங்கள மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கடவுள் புண்ணியத்தில் கிடைச்ச ஒரு பிளெஸிங்கில் நான் அதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாபாஜி மந்திரம் கொடுக்குற மாதிரி தான். ஆனால் அது என்னோட சுயநலத்துக்காக நான் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதனால நானுமே போகாமல் சரி வர மாதிரி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு போகிறவங்க நமக்கு அப்டேட் கொடுத்தாங்கன்னா நாம் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஆஸ் அ த்ரெட் ஆஸ் யூஷுவல். கடந்த ஜெயிலருக்கும் வேட்டையனுக்கும் லால்சனாவுக்கும் அப்படி தான் பண்ணோம். அவரோட ஸ்பீச்சோட சாராம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கிற விஷயங்கள் கண்டென்ட் ஜஸ்ட்டை வந்து நம்ம த்ரெட்டாக போட்டிருந்தோம். அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச மாதிரி நம்ம போடுவோம் டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டில். அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு பால் நடத்தியிருந்தேன். அண்ட் அந்த பாலோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, with just 1 month to go for the grandest release of கூலி with the hype building around it. நீங்கள் வந்து கூலி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, கூலி படத்தில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். 1, முதல்ல தலைவர் மாசு, அப்புறம் ஸ்டோரி. அதாவது மாஸ் கொஞ்சம் தூக்கலாமும், ஸ்டோரி ஒரு பேக் சீட் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஜோன். 2வது வந்து கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே, அதாவது பரபரன்னு போகணும் படம், எங்கேயும் வந்து தோய்வடையக்கூடாது, எங்கேயும் லேக் ஆகக்கூடாது. 3வது வந்து பிளட் ப்ளோயிங் ஆக்ஷன், ரொம்ப அப்படி ரத்தம் தெரிக்க நிறைய வந்து அந்த மாதிரி ராவான இன்டென்ஸ் ஆக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு படம். 4வது மிக்ஸ் ஆஃப் எவ்ரி எமோஷன், அதாவது ஒரு சென்டிமெண்ட், ஒரு காமெடி, ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு படம். ஏன்னா இதை நான் ஏன் போட்டேன்னா, இப்போ லோக்கி கிட்ட இருந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்ல நான் போட்டேன். இப்போ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்திருந்தது, which is கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது. ஸோ கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் எடுத்தா பரவாயில்லையா, லோக்கி செத்தாலும் அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஒரு அவுட்டிங் மூவி, விடாமுயற்சி மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டாவோ இல்லை ஸ்டோரி ட்ரிவனாவோ இருக்காது. அது ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லா படத்துக்கும் ஒரு அடிநாதம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதுல வந்து ரொம்ப அப்படி டீப் டைவ் பண்ணி ஒரு அர்த்தம் எல்லாம் கொடுத்து அதுல ஒரு கருத்து சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன கருத்து இருந்தாலுமே அந்த கருத்தை பத்தி ரொம்ப அவங்க டுவெல் பண்ண மாட்டாங்க. உள்ள மாஸ் மூமெண்ட்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 10 என்ட்ரி அந்த மாதிரி, ஒரு இன்ட்ரோ ஷாட் அந்த மாதிரி, யூஸ்வலி டிபிக்கல் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்றாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கணும்னா, படம் வந்து எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம நல்லபடியா அது வந்து, அதாவது ஆக்வர்டான சீன்ஸ் எமோஷன்ஸ் இல்லாம சொல்ல வந்த விஷயத்த வந்து கிறிஸ்பா நல்லபடியா ஒரு மாடர்னிசம் வந்து கருத்துல கொண்டு கன்சிடர் பண்ணி இன்னைக்கு என்னால ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு படம் வந்தாதான் அது வந்து ரிப்பீட் வேல்யூவும் இருக்கும், அது வந்து நல்லாவும் வரவேற்கப்படும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்கிரீன் பிளே நான் வந்து யூனிக்கா இருக்குன்னு சொன்னாலுமே
அது வந்து ரேசியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தகவல். ஸோ ஸ்க்ரீன் பிளேயோட புரிதல் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது படத்தோட பேஸ், எவ்வளோ வேகமாக ஒரு படம் மூவ் ஆன் ஆகுது, அடுத்தடுத்த சீனுக்கு அடுத்தடுத்த கதைக்கு அதுக்குள்ளே எப்படி போகுது. அண்ட் அதில் வந்து புதுமையாக ஏதாவது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டோ, கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கலாம், எடிட்டிங் டெக்னிக்காக இருக்கலாம், அதில் வந்து ஏதாவது அவங்க புதுமையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்படி பண்ணி பார்க்கும்போது ஓவராலாக ஒரு படம் வந்து ஒரு பேக்கேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியான ஃபினிஷோட ஒரு நல்ல படம் அப்படி பார்த்தீங்கன்னா ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் கூலி வுட் பி அ வெரி குட் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ட்ரெய்லருக்கு நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் வெயிட் பண்ணி கூலியை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ லெட்ஸ் ஹோப் கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி போட முடியுமா, இல்லை கூலி ரிலீஸை வந்து ஒரு vlog மாதிரி நான் போட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் வந்து போட முடியுமா நான் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து நான் வரேன் உங்ககிட்ட. கூலிக்கு எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லருக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஒரு யூனிக்கான ஈவெண்ட் நடக்க போகுது, அதுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சன் பிக்சர்ஸ்க்கு அண்ட் தலைவருக்கு அண்ட் என்டையர் டீம் ஆஃப் கூலிக்கு. ஸோ சீக்கிரமே நான் வந்து 50 years செலிப்ரேஷனுக்கு நம்ம எடிட் வந்து மறுபடியும் சிங்கப்பூரில் ஸ்க்ரீன் படம் போகிறாங்க படத்துக்கு முன்னாடி. அதோட ப்ரிப்பரேஷன்லாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் எனக்கு அடிக்கடி வர முடியாது. படத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த சேனலில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தண்டர்வுடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.